இரண்டு முக்கியமான வகையான பக்கவாதம் உள்ள. மூளைக்கு இரத்தத்தை வழங்கும் இரத்தக் குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதால் ஏற்படும் பக்கவாதம், அல்லது இரத்தக் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இரத்தம் கசியும் அல்லது இரத்த கசிவு ஏற்படும் பக்கவாதம். இரத்த ஓட்டம் தடை செய்யப்பட்டால் அந்த இரத்தத்தின் ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனை நம்பியுள்ள மூளையின் செல்கள் சேதமடைகின்றன, மேலும் அவை இறக்கக்கூடும். ஒரு இரத்தக் குழாய் அடைக்கப்பட்டு மூளைக்கு சேதம் ஏற்படுத்தினால் அதை இஸ்கீமிக் பக்கவாதம் என்று அழைக்கப்படுகிறது. இரத்தக் குழாயில் இரத்தக் கட்டி, கொழுப்பு துகள்கள் அல்லது பிற கழிவுகள் சிக்கி அல்லது முழுமையாக பகுதியளவில் இரத்த ஓட்டத்தை தடுக்கலாம். இரத்தக் குழாயை அடைக்கும் கட்டி அல்லது கழிவுகள் உடலின் பிற பகுதிகளில் இருந்து மூளைக்கு பயணித்தால் அதை எம்போலி என்று அழைக்கப்படுகிறது. ஒருவருக்கு முறைகேடான இதய துடிப்பு அல்லது இதய வால்வின் நோய் இருந்தால் அவர்கள் இஸ்கீமிக் பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய எம்போலியை உருவாக்க அதிக ஆபத்தில் உள்ளனர். ஆதெரோஸ்க்ளெரோசிஸ் எனப்படும் ஒரு நோயால் இரத்த நாளங்கள் குறுகியதால் இரத்த ஓட்டம் தடுக்கப்படலாம். பக்கவாதத்தை அனுபவிக்கும் மக்களில் 2/3 பங்கு பேருக்கு அதெரோஸ்க்ளெரோசிஸ் உள்ளது. நாளங்கள் குறுகி இரத்த ஓட்டம் தடுக்கப்பட்டு மூளைக்கு ஏற்படும் சேதம் இஸ்கீமிக் பக்கவாதம் அல்லது இன்ஃபார்க்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. இழந்த அல்லது சேதமடைந்த செல்கள் அவர்கள் வழக்கமாக செய்யும் குறிப்பிட்ட வேலையை இனி செய்ய முடியாது. எனவே முன்பு குறிப்பிடப்பட்ட பக்கவாதத்தின் அறிகுறிகள், உதாரணமாக பலவீனம், உணர்ச்சி இழப்பு, சமநிலை அல்லது நினைவிழப்பு போன்றவை அந்த நபருக்கு தெரிய வரும்.